அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதுலேயும் சில சமயங்களில் கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணித்து அதனுடைய தாக்கமும் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரியும். அந்த வகையில் தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவானும் அசுரர்களினுடைய குருவான சுக்கிரனும் ஜூன் 5ஆம் தேதி ஒருவருக்கொருவர் 60 டிகிரியில் பயணிக்க போகிறாங்க. இதனால் இந்த இரு கிரகங்களினுடைய நிலைகளால் லாப யோகம் உருவாக போகிறது. இந்த யோகம் அழகு, சிறப்பு, அறிவு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் அன்பு மற்றும் நிதி முன்னேற்றத்தையும் தரக்கூடியது. இந்த லாப யோகத்தினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே தெரிந்தாலும் 5 ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறது. முக்கியமாக இவ்விரு கிரகங்களினுடைய நிலைகளால் உருவாகக்கூடிய யோகத்தால் இந்த ராசிக்காரர்களினுடைய நிதி ரீதியாக வலுவடைவதோடு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையையும் பெறப்போகிறாங்க. தற்போது அந்த அதிர்ஷ்டசாலி யார் யார்? அதில் இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம். அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 அதிர்ஷ்டசாலிகளில் முதல் ராசி மேஷ ராசிக்காரர்களினுடைய குரு சுக்கிரனினுடைய சேர்க்கையால் தொழில் மற்றும் நிதி நடையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணிபுரிப்பவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நல்ல வெற்றி கிடைக்கப்படுவீங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் தங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தால் அதில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம். புதிய வருமான ஆதாரங்களை தங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரனினுடைய சேர்க்கையால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். கல்வி, கலை அல்லது படைப்பு துறைகளுடன் தொடர்புடையவங்க நல்ல வெற்றியை பெறுவாங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், வாகனம் அப்படி இல்லைன்னா வீட்டு வசதிகள் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. வாழ்க்கையில் பொருள் வசதிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்கள் பல வகைகளில் ஏற்பட்டு வருமான ஆதாயம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துடன் ரெட்டிப்பு லாபத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் பார்க்கும்போது தங்களுக்குரிய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இது எல்லாமே அதிகரிக்க காண்பீங்க. அலுவலகத்தில் தாங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான பலன்களும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் மகத்தான வெற்றிகளையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல அனுகூலங்களையும் நல்ல மாற்றங்களையும் எதிர்கொள்ள வைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரனினுடைய சேர்க்கையால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவாங்க. மிகவும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. பணியிடத்தில் தங்களினுடைய திறன் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அழகு, வடிவமைப்பு, ஃபேஷன் அப்படி இல்லைன்னா கலையுடன் தொடர்புடையவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றியடைய வைப்பீங்க. வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில்
உங்களுடைய வாழ்க்கையில் நிதி சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியான நல்ல நல்ல மாற்றங்கள், வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் இல்லை அலுவலகத்தெல்லாம் பணிபுரிகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகளோ இல்லை பதவி உயர்வோ இல்லை சலுகைகளோ இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ இல்லை நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் சிறு முயற்சியும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. மேலும் இந்த காலம் நல்ல நல்ல விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைப்பதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார மேன்மை உருவாகும். வராது அப்படின்னு நினச்ச கடன் தங்களுக்கு வசூலாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாலாபுரத்தில் இருந்தும் தங்களுடைய வாழ்வாதாரம் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான காலகட்டத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ்வாதாரம் அதிகரிப்பதோடு தங்களுடைய நிலைப்பாடுகளில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். குடும்பச் சூழல் தங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புதிய புதிய மாற்றங்கள், திருப்பங்கள் எல்லாமே தங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் தாங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சிறிது முயற்சி பண்ணாலும் அது பெரிதளவில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அந்தஸ்து, கௌரவம், புகழ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பணியிடத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு மிக மிக அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றத்தை கொண்டு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். மொத்தத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலகட்டமாகவே அமையப்பெற போகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அனுபவங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதன் மூலமாக நல்ல நல்ல பலன்கள், நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் வேலை வலு அதிகரிக்கலாம். நிதி நிலைமை மேம்படும். உற்றார் உறவின் அவர்களிடம் எதிர்ப்புகள் ஏற்படுங்க. உங்களுடைய செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொந்தரவுகள் நிறைந்ததாகவே இருக்கும். நிதி இழப்புகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல பாருங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி வேலையில் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்தில் ஆவணங்களை சரிபாருங்க. வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவாங்க. குழப்பமான எண்ணங்கள் ஏற்படலாம். உங்களினுடைய வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. தொழில் தொடர்பாக சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மையே ஏற்படுங்க. மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழல் உருவாகும். பங்கு சந்தை தொடர்பாக லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க.
புதிய பதவி வருமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிரமங்கள் நீங்க பெறும். கடின உழைப்பின் மூலமாக நற்பலனையும் அடைவீங்க. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி செயல்பட பாருங்க. பெற்றோரின் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி இந்த நேரத்தில் நட்பு விஷயத்தில் சிக்கல் உருவாகத்தாங்க செய்யும். பிரச்சனைகளை புரிந்து கொண்டு பேசி தீர்ப்பது ரொம்ப நல்லது.